வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இந்த பதிவில் மகர ராசிக்கான குரு பெயர்ச்சியின் பலன்களும் பரிகாரமும். முதல்ல மகர ராசி நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் ராசிக்கு குரு பகவான் இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல மறைந்து கிடந்த குரு பகவான் இப்போது சமசப்தமாக 7ஆம் இடத்துல உச்சம் பெற போகிறாரு. உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிச்சமில்லாமல் நன்மைகளை செய்ய போகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது நாள் வரைக்கும் சனி பகவான் 7.5 சனியாக செயல்பட்டார். அப்போ படாத பாடுபட்டிருப்பீங்க இந்த மகர ராசி நண்பர்கள் எல்லாருமே. இந்த 7.5 சனி நடக்கும்போது குரு பகவான் ஒரு வருஷம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் இருக்கும்போது உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டுருப்பார். அதே போல் உங்களுக்கு 7.5 சனி நடக்கும்போது குரு பகவான் மிதுனத்தில் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கும்போது கண்டிப்பாக கடுமையான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12 கூடையவர் குரு பகவான். உங்கள் ராசிக்கு கொஞ்சோண்டு சுபர் தான் குரு பகவான். ரொம்ப நன்மைகளை வழங்கக்கூடிய கிரகம் கிடையாது. ஆகையினால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை தான் பலம். அவர் உட்காந்துருக்க இடத்த வச்சு உங்களுக்கு பலம் கணிக்க முடியாது. அவரோட பார்வையை வச்சு தான் உங்கள் ராசிக்கு பலத்தை கணிக்க முடியும். அந்த வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகமான குரு பயிற்சி. நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மருந்து தடவை போகிறாருங்க குரு பகவான். உங்களுக்கு நீங்கள் பட்ட பாட்டுக்கெல்லாம் பரிசை வாரி வழங்க போகிறார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்த குரு பகவான் திருக்கணிதப்படி 2/6/2026 திங்கட்கிழமை அதிகாலை 1:30 மணிக்கு மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. வாக்கியப்படி பார்த்திங்கன்னா 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலையில் 11:07க்கு மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக எது எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 நாள் முன்ன பின்னையில் அவர் பயிற்சி ஆகிறாரு. இப்படி அவர் கடகராசியில் உச்சமாக செயல்படும்போது குரு பகவான் கடகராசிக்குள்ளே என்றானாலே உச்ச பலனை நோக்கி தான் பயணிப்பார். அப்படி கடகராசிக்குள்ளே அவர் வந்து இந்த மகர ராசியை பார்க்கும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு தேக்க நிலையில் நின்ன அனைத்துமே கிளியராக ஆக போகுது. உதாரணத்துக்கு இந்த மகர ராசி மண்டலத்தில் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்குதோ, மகர லக்கணமாக இருந்து மகர ராசிலேயே சனி பகவான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். கல்யாண வயசு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் அவ்வளோ சீக்கிரத்தில் பொண்ணு அமையாது. அதெல்லாம் இப்போ ஆயிருங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. அதே போல் சனியும் கடகத்தின் அதிபதி சந்திரனும் பரிவர்த்தனையில் இருக்கும் பட்சத்தில் புணர்ப்பு தோஷமாக இருக்கும். அந்த தோஷத்தெல்லாம் குரு பகவான் அடித்து நொறுக்கிடுவார். அவர் உச்ச குருவாக இருக்கிறதுனால தன்னோட சிறப்பு பார்வையை அந்த மகர ராசி மண்டலத்துக்கு செலுத்தி அங்கே உள்ள கிரகத்தின் தோஷத்தன்மையை சுத்தமாக நீக்கிடுவார். இந்த 7ஆம் இடம் சொல்கிறதுன்னா கலத்திரம், அதாவது வாழ்க்கை துணை. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கல்யாணத்தை நடத்தி கொடுத்துரும். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சனி பகவானால் 7.5 சனியால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க தெரியுங்களா, அதனால் ஏகப்பட்ட தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஏகப்பட்ட வம்பு வழக்கு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கணவன் மனைவி பிரிவினை, உடன்பிறப்பு கூட சண்டை, வம்பு வழக்கு, தகராறு, சொத்து பிரச்சனை, பாகம் பிரியாமல் இருக்கிறது, பாகப்பிரிவினையில் ஏகப்பட்ட குளறுபடிகள், இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் சரியாயிடும். இந்த குரு பயிற்சியே மகர ராசிக்காரங்களுக்கு தான். இன்னும் சொல்லப்போனால் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது குரு பயிற்சினால் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசி மண்டலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு தான் நம்பர் 1 இடத்தை வாரி வழங்கும். அளப்பரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7லேயே வேறு உச்சம் பெற்று இருக்கார். இது நாள் வரை நீங்கள் கடந்து வந்த கரடு முரடான பாதைகளை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்தோடும் செயல்படுங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால எந்த வேலை செய்தாலும் அதில் லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். தொழில் அபிவிருத்தி உண்டு. சுபகாரியம், சுப நிகழ்ச்சி, சுப சடங்கு, சுப செலவுகள் போன்ற சுபத்தன்மையான செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் உங்கள் ராசியவே குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பல நன்மைகள் நடக்க போகுது.
அதிலும் குறிப்பாக உங்களுக்கு இதுவரைக்கும் எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் உடைச்சி எடுத்து உங்களுக்கு நல்ல வழியை காட்ட போகிறார் குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை, அது உங்களுக்கு 100% பொருந்தும் இந்த முறை. அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. உங்கள் ராசி அதிபதியையும் அவரே பார்க்குறாரு. அதாவது மகர ராசிக்கான 2 மற்றும் 1, அதாவது மகர ராசிக்கும் கும்ப ராசிக்குமான அதிபதியையும் 3ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானையும் தனது 9ஆம் பார்வையால் பார்த்து சிறப்படைய செய்கிறார். இதில் சனி பகவான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெடுதல் செய்யணுன்னா கூட அந்த எண்ணத்தை மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடிய கிரகம்தான் குரு பகவான். ஆகையினால் குரு பயிற்சி, அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலத்துக்குள்ளே உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். அந்த நன்மைகள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். குரு அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கிறனால திருவருள் தானாக தேடி வரும். அப்போ பாருங்கள், குரு அருளும் திருவருளும் உங்களுக்கு கொட்டி கிடக்குது உங்கள் ராசி மண்டலத்தில். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது, கெட்டதெல்லாம் விலக போகுது. ஏற்கனவே விலகிருச்சு. உங்கள் ராசிக்கு 7.5 சனியாக பாத சனியாக செயல்பட்ட சனி பகவான் சனி பயிற்சியாகி அவர் 3ஆவது இடத்துக்கு போயிட்டார். அப்போ பாருங்கள், தன்னுடைய சிறப்பு பார்வையான 5, 7, 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 11 ராசி மற்றும் 3ஆம் இடத்துல பதிய வைக்கிறார் குரு பகவான். 3ஆம் இடத்துல உள்ள தனது சொந்த வீட்டிலேயே உள்ள சனி பகவானையும் பார்த்து சனி பகவானையும் புனிதப்படுத்துகிறார், 3ஆம் இடத்தையும் புனிதப்படுத்துகிறார். ஆகையினால் 3ஆம் இடத்துக்கான காரகத்துவம் இளைய சகோதரர்கள் உதவி நிறைய கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட மன வருத்தம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, சொத்து பிரச்சனையெல்லாம் சுமூகமான தீர்வுக்கு வரும். 3ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முயற்சியை திருவினையாக்குவார். முயற்சி செய்தால் அதை கண்டிப்பாக வெற்றியை அடையக்கூடிய நிலைமையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் வெற்றி அடைய முடியும் இந்த காலகட்டத்தில். அதே போல் இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்க, மகர ராசி மண்டலத்தில் சனி பகவான் உள்ளவங்க, கடக ராசி மண்டலத்தில் சந்திர பகவான் இருக்கிறவங்க, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் இணைந்து விருச்சிகம், மகரம் மற்றும் மீனத்தில் இருந்தால் அந்த தோஷமெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடிபட்டு போய் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும், குழந்தை பேறு நடைபெறும், சகோதர ஒற்றுமை மேம்படும், செய்தொழிலில் அதிக லாபம் பார்க்க முடியும். உங்களால் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகள் பாராட்ட பெற முடியும். மேலே உத்தியோக உயர்வு ஏற்படும், வருமானம் பெருக்கம் ஏற்படும், வருமானத்தில் தங்கு தடை இல்லாமல் செல்வ செழிப்பு ஏற்படும், பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். இப்படி பல நல்ல விஷயங்கள் அனைத்துமே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அளப்பரிய விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். அல்ல குறையாத ஒரு அட்சய பாத்திரம் இந்த மகர ராசி மண்டலம். அது இந்த ஒரு ஆண்டு காலத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் குரு பயிற்சினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வளவு, குரு பயிற்சினால் உங்களுக்கு போடக்கூடிய மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 மார்க்குங்க. 90% இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு தான் அதிகமான நன்மைகளை செய்ய போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக குரு பயிற்சி அன்னைக்கு குரு பகவானுக்கு முள்ளெரும்பு மாலையும் மஞ்சள் வஸ்திரமும் கொண்டக்கடல் மாலையும் போட்டு குரு பிரீத்தி பண்ணிக்கோங்க. இது குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு நன்றி பாராட்டும் விதமாக செய்கிறது. குரு பிரீத்தி அப்படிங்கிறது தோஷத்துக்காக செய்கிறது, இது நன்றி பாராட்டுவதற்காக செய்கிறது. அதனால் குருவை பிடிச்சிக்கோங்க. மேலும் உங்களுக்கு சர்க்கிள் ஏற்படாமல் இருக்க வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு முள்ளெரும்பு சாற்றி 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கையோட நல்ல இடத்துல வரன் அமைய போகுது. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு உடனடியாக குழந்தை பேர் உண்டாக போகுது. நண்பர்களுக்குள்ள கூட்டு தொழிலுக்கு அருமையான காலகட்டம். நண்பர்களுக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். ஆக மொத்தம் இந்த வருட குரு பயிற்சி உங்களுக்கு மன மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.